தம்பி நீ கவலையே படாத. இப்போ என் நிலத்துலேருந்து வாய்க்கால் ஒன்றும் வெளியில் போகுதில்ல, உன் நிலத்துலேருந்து வரக்கூடிய தண்ணி அது வழியே தான் போகுது. அது அண்ணனுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் நான் அந்த வாய்க்காலை தூத்துட்டு நான் அதை நான் பயன்படுத்திக்கிறேன். உனக்கு அண்ணன் என்னுடைய இடத்துல தனியாக தண்ணி போகிறதுக்கான வழியை நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன், ஓகேவா? இந்த வாய்க்காலை நீ மூடுறதுக்கு நீ தடங்கல் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு ஒரு அண்ணன் சொல்லியிருக்காரு. அந்த அண்ணனுடைய நம்பிக்கையான வார்த்தையை கேட்டு தம்பி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சரிண்ணே நீங்கள் எனக்கு வழி விடுங்க, தண்ணி போனால் சரி, அது எப்படி போனான்னா அப்படி போனான்னு அண்ணன் சொன்னால் சரிதான் அப்படின்னு வாய்மொழி பேச்சுக்கு ஒத்துக்கிட்டார். இப்போ அண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த வாய்க்காலெலாம் தூத்துட்டு அந்த இடத்துக்கு பட்டாவையும் வாங்கிட்டார். வாங்கிட்டு இப்போ அந்த பக்கம் இருக்கிற தம்பிக்கு தண்ணி இதில் விடாத தம்பி, இது பட்டா இடமாகி போச்சு, என் பக்கம் தண்ணி வந்தால் நடக்கிறதே வேறு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னண்ணே வாய்மொழியாக நீங்கள் சொன்னீங்க, இந்த மாதிரி தம்பி நான் இது வழியாக உனக்கு தண்ணி போடுறதுக்கான வழியை ரெடி பண்ணி தந்துடுறப்பான்னு சொன்னீங்க, இப்போ பட்டா வாங்கினதுக்கப்புறம் உங்களோட பேச்சு வேறு மாதிரி மாறுதனே அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்படி தாண்டா பேசுவேன், உன்னால் என்ன செய்ய முடியும், இப்போ பட்டாடம் ஆகி போச்சு, நீ முடிஞ்ச பாரு அப்படின்னு சொல்லிட்டார் ஒருத்தர். இப்போ அவர் நம்ம வீடியோவில் அந்த வீடியோ கீழே கமெண்டில் கேட்டிருக்கார், நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன செய்கிறது, விட்டுட்டு போக வேண்டியதான் அப்படி தானே சொல்ல தோணுது. என்னென்னா வழி வழியாக ஒரு நீர்வழித்தடம் இருக்குது, அந்த நீர்வழித்தடம் வழி வழியாக எல்லாருக்கும் பயன்படுது அப்படின்னா அதை அடைக்கிறதுக்கு எந்த சூழ்நிலையும் காரணத்தையும் நம்ம ஒத்துக்கக்கூடாது. அப்படி அடைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா மாற்று வழி அவங்க கிரியேட் பண்ணி தர்ற வரைக்கும் நம்ம அதற்கான ஒப்புதலை வழங்கக்கூடாது. இந்த என்னுடைய நிலத்திலேருந்து நீர் வெளியேறுவதற்கு மாற்று வழி அவர் தயார் பண்ணி தரார் அப்படின்னா அந்த மாற்று வழி தயார் பண்ணி தந்ததை டாக்குமெண்ட்டாக நம்ம கிரியேட் பண்ணுற வரைக்கும் நம்ம அதுக்கு ஒத்துக்கக்கூடாது. இல்லைன்னா வாய்மொழியில் சொல்கிறாரு, அண்ணன் தானே, அப்பா தானே, சித்தப்பா தானே, பெரியப்பா தானே, பங்காளி தானே, மாமன் தானே, மச்சனன் தானே அப்படின்னா நம்ம கண்ணை பிடுங்கி நம்மளே குத்தி விட்ருவாங்க. அப்படி தான் இன்றைக்கி காலகட்ட சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்குது. குய்யோ முறையோன்னு சொல்லி அதுக்கப்புறம் உட்காந்து அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸு வாய் தான் நம்ம அலைஞ்சு நம்மளே டயர்டாகி அந்த இடத்த விட்டு அட போங்கடா அப்படின்னு தண்ணி ஓடுறதுக்கு வழியே இல்லை, நம்ம இன்னொரு இடத்த போய் என்ன காசு கொடுத்து வாங்கி அங்கேயே குடியேறி போயிடும். ஸோ இதுதான் பல இடங்களில் நடக்குது. சரி, இப்போ இதற்கு என்ன வழி அப்படின்னா, இப்போ வழி வழியாக ஒரு நீர்வழி தடத்தை ஒருத்தர் அடைக்கிறதே தவறு, அதை அடைக்கக்கூடாது. அப்படி அடைக்கிறாரு அப்படின்னா ஏற்கனவே அந்த நீர்வழித்தடம் வந்ததற்கான அந்த எவிடன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக அதை மீட்பதற்கான ஒரு முயற்சியை நம்ம எடுக்கலாம். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த வாய்க்கால் முடிஞ்சு அதிலேருந்து மறுபடியும் அவுட்புட் ஆகி வேறு இடத்துக்கு தண்ணி போகிற அந்த வழி இருக்குது. பட் இதை என்ன பண்ணிட்டாங்க, இந்த வாய்க்கால் துண்டிச்சு அதை எஃப்எம்பியில் அழிச்சிட்டு அதை பட்டாவை மாற்றிட்டாங்க. இப்போ நான் அந்த வாய்க்காலை திரும்ப மீட்கலாமா அப்படின்னா மீட்கலாம். அதற்கு ஒரே வழி என்னென்னா, பழைய வரைபடத்தை தேட வேண்டியிருக்கு. அந்த பழைய வரைபடம் எஸ்எல்ஆர் காப்பி வாங்கி அதில் அந்த வழித்தடம் இருக்கா, வாய்க்கால் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து என்ன செய்யணும் அப்படின்னா, அதில் வாய்க்கால் இருக்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணி இந்த மாதிரிங்க இவர் இல்லீகலாக இந்த நீர்வழித்தடத்தை பட்டா போட்டார் அப்படின்னு சொல்லி அந்த பட்டாவை கேன்சல் பண்ணிவிட்டு அல்லது அந்த இடத்த மட்டும் மீட்கிறதுக்கான முயற்சியை செய்யலாம். எண்ணற்ற உறவுகள் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. ஒரு ஊர்லலாம் ஒரு ஓடையே தூந்து போச்சு, ஒரு ஓடையே தூந்து போச்சு. அந்த ஓடை தூந்து போச்சு, அதில் தான் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆக்கிரமம் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அது ஓடை இருக்குதுன்னு எஃப்எம்பியில் இருந்ததுக்கப்புறம் அந்த எடுத்துகிட்டு போயிட்டு அதை முறைப்படி வருவாய் வட்டாட்சியர், கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர், வருவாய் ஆய்வாளர் எல்லாருக்கும் முறைப்படி பெட்டிஷன் வச்சுட்டு அந்த பெட்டிஷன்ஸ்லாம் ரெஸ்பான்ஸ் வரலைங்கிற போது அதையெல்லாம் எடுத்துகிட்டு கோர்ட்டில் போட்டு இந்த நீர்வழி தடத்தை ஆக்ரோப் பண்ணியிருக்காங்க. இதை எடுங்கன்னு சொல்ல போது இப்போ சமீபத்தில் நான் ஒரு ஊரில் பார்த்தேன், இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கால்வாயே ஆக்கிரமிப்புலேருந்து எடுத்து மீட்டிருக்கிறாங்க. ஏன்னா அது வழி வழியாக நீர்வழி சென்ற இடம், அப்போ அதை தர முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் ஒரு கிராமமே என்னென்னா ஒரு நீர்வழி தடத்தை அப்படியே அந்த குளக்காலை ஆக்கிரமித்து விவசாயம் பண்ணுவதும் வீடு கட்டுவதுமா பண்ணி வச்சுருக்காங்க. அதை ஒருத்தர் மீட்கணும்னு சொல்லி இப்போ சமீபமாக சந்தித்தார். அவருக்கு சில ஆலோசனைகள் கைட்னஸ்லாம் கொடுத்து அதை மீட்கிறதுக்கு என்ன வழியோ அரசாணை 540 பயன்படுத்தி நம்ம பெட்டிஷன் வைப்போம். பெட்டிஷன் வச்சதுக்கப்புறம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம கோர்ட்டுக்கு போய்ட்டு நம்ம அதுக்கான வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம டீமை சார்ந்த ஒரு தம்பியும் கூட அவருடைய வயல்லேருந்து இன்னொரு வயலுக்கு போகக்கூடிய அந்த
வாய்க்காலை என்ன பண்ணிட்டாரு, அந்த வயல்கார் வந்து கட் பண்ணிவிட்டு இனிமேல் இந்த தண்ணி இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டார். ஆனால் அது முறைப்படி என்ன அப்படின்னா, அந்த தண்ணி அந்த வயலில் பாஞ்சு அடுத்த வயலில் பாஞ்சு அப்படி தான் போகணுங்கிற வழித்தடம் காலங்காலமாக நடந்துட்டுருக்க ஒன்றை திடீர்னு பிரேக் பண்ணுறதுக்கு முடியாது. அப்படி பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படி பிரேக் பண்ணவர் வந்து ஏதாவது ஒரு மாற்று வழி உண்டாக்காத வரைக்கும் நிச்சயமாக அது பாதிப்பை தான் ஏற்படுத்தும். அப்போ அவர்கிட்டேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த உரிமையை நம்ம நிலைநாட்ட வேண்டியிருக்கு. இப்போ வந்து பட்டாயிடமாக இருந்தாலும் கூட வழியாக ஒரு தண்ணீர் போகக்கூடிய ஒரு இடத்த விட்டுட்டாங்க அப்படின்னா அதில் எப்படியாவது தண்ணீர் போவதற்கான ஒரு வழித்தடத்தை உண்டாக்கணும். இப்போ எங்கள் பகுதியில் நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திங்கன்னா, வங்காள விரிகுடா நோக்கி எங்களுடைய பூமி வந்து இப்படி இருக்கும், அதாவது மேல் நோக்கி இப்படி இருக்கும். சிவகங்கை ராமநாதபுரம் அப்படின்னா சிவகங்கை வந்து ஒரு மேடான பகுதியாக இருக்கும், ராமநாதபுரம் கொஞ்சம் தாழ்வான பகுதியாக இருக்கும். இப்போ இங்கேருந்து வரக்கூடிய தண்ணிலாம் என்ன செய்யுது அப்படின்னா தொண்டி கடற்கரை நோக்கி எங்களுக்கு போகும், தொண்டியை நோக்கி போகும். அப்போ என்னென்னா வயக்காட்டில் எல்லாருமே ஒரு வழக்கச்சொல் வச்சுருப்பாங்க, கிழக்க போகணும் தண்ணியை வந்து கிழக்க தான் வெட்டணும், நீ மேற்கு வரப்போ வெட்டக்கூடாது. ஒரு சில பேர் என்னன்னா மேற்குக்குள்ளே வந்து கொஞ்சம் மேடாக இருக்குன்னா அவன் எந்த பக்கம் வேணாலும் வெட்டி விடுவேன். அப்போ ரூல்ஸ் வந்து என்ன பேசுவாங்க அப்படின்னா, நீ கிழக்க தானே வெட்டணும், ஏன் மேற்கு வந்து வெட்டுற அப்படின்னு சொல்லி சண்டையெல்லாம் வரும். அந்த எதற்காக அந்த முறைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வழித்தடம் ஒருத்தர் பிளாக் பண்ணவே கூடாது. அது அப்படியே ஷார்ட்டாக போயிட்டு அடுத்தடுத்து என்ன செய்யணும்னா, அது எப்படின்னா ஒரு கண்மாய்க்கு போகும், கண்மாயிலேருந்து கண்மாய் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா அடுத்து ஒரு எங்கேயோ ஒரு குட்டைக்கு போகும், குட்டை ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா குட்டையிலேருந்து வெளியில் இது பார்த்தீங்கன்னா ஒன்றை ஒன்று டையை போட தான் அது என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா அந்த நீர் வழித்தடங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் காலப்போக்கில் மனுஷன் வந்து பொருளாசை காரணம், நிலாசை காரணம், பணாசை காரணம் மாற என்ன ஆகுது அப்படின்னா அந்த வழித்தடங்களை பூரா அழிச்சிட்டான். அழிச்சோடனே என்ன ஆகி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே நீர் தேங்கி என்ன ஆகுது, அது ஊருக்குள்ளே பூகுறது, இல்லைன்னா விவசாய நிலங்களில் பூகுறது, இப்படிமா பூந்து என்ன ஆகி போயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பை உண்டாக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம முதல்ல வந்து எங்கெங்கெல்லாம் நீர்வழித்தடங்கள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதற்கான வேலைகளை, அதை மீட்கும் வேலைகளை செய்யும்போது சில நேரங்கள் வந்து அதை முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடுது. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரணியே தூத்துருவான், ஒரு குளத்தையே தூத்துருவான், அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபில்டிங் கட்டி பண்ணிடுவான். இப்போ சில நீர்நிலைகளில் அரசாங்க கட்டடமே நிறைய இருக்குது. அப்படிங்கிற போது அதெல்லாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போருது. இப்போ ஒரு வழியை ஒருத்தவங்க பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து மாற்று வழி உருவாக்காத வரைக்கும் அந்த வழியை வந்து பிளாக் பண்ணவே கூடாது. அப்படி பிளாக் பண்ணிட்டாங்கன்னா உரிய ஆவணங்கள், இதற்கு முன்னாடி இதில் தான் நீர்வழி வந்துச்சு அப்படிங்கிற ஆவணங்களை நிச்சயமாக வைத்து அந்த பழைய வழியை மீட்பதற்கான ஒரு வழிமுறையை நம்ம செய்யலாம். அதே சமயத்தில் மீட்பதற்கு அவரால் முடியாத ஒரு கட்டிடத்தை கட்டிட்டார், ஒரு வேலியை போட்டுட்டார் அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு வழியை நம்மளுக்கு கிரியேட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாய்க்கால் இருக்குது, அந்த வாய்க்காலை வந்து அந்த பக்கத்தில் ஒரு கட்டடம் கட்ட போகிறாங்க அப்படின்னா இந்த வாய்க்காலை மூடாமலே வாய்க்காலுக்கு மேலே என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய ஊரில் பார்த்துருக்கேன், ஒரு பெரிய தூம்பை கொண்டு வந்து அதில் பதிச்சு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வாய்க்காலில் அந்த தண்ணீர் ஓடாத பிளாக் பண்ணாமல் அந்த தூம்பை போட்டு அதுக்குள்ளே தண்ணி போகிற மாதிரி அது மேலே என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா அந்த வழியை வந்து புழங்குவாங்க. அப்படி செஞ்சாலும் கூட நோ ப்ராப்ளம். அந்த மாதிரி பட்டா இடத்துல புழங்கக்கூடிய நபர்கள் ஒரு வழியை பிளாக் பண்ணும் அப்படி, அதாவது வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்த புழங்கணும் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு தண்ணீர் வெளியில் போகிறதுக்கான ஒரு வழியை உருவாக்கிக்கிட்டு நீங்கள் அதை செய்யலாம். இல்லைங்கிற போது அது ஒரு பிரச்சனை தான். அதை என்ன செய்யணும், மறுபடியும் நீ அந்த வாய்க்காலை நோண்டி மறுபடியும் தூம்பை போட்டு என்ன செய்ய, ஒரு தூம்பை போட்டு அந்த தண்ணீர் போகிறதுக்கான ஒரு வழித்தடத்தை நீ உருவாக்குன்னு சொல்லி நம்ம அவங்க மேலே என்ன செய்யலாம்னா நம்ம நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நமக்கு வரலாம். அதே பட்டாடமாக இருந்தால் நம்ம தாராளமாக நம்மளுக்கு நீர் தேங்கி இருக்குது அப்படின்னா வழியாக இதில் தான் போயிட்டு இருந்துச்சு, இவர் தாங்க இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், முறைப்படி நம்ம அவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி நீங்கள் வழி எனக்கு உருவாக்கி கொடுக்கலன்னா நான் கோர்ட்டில் போய் எனக்கான உரிமையை நான் நிலையாட்டுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ வசதி உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1800 வந்துச்சு ஒரு சட்டம். அந்த சட்டத்தை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், நமக்கான உரிமை மறுக்கப்படும் போது நம்ம தாராளமாக கேட்கலாம். நமக்கான ஒரு உரிமை என்பது இப்போ கிழக்கே ஒரு சூரியன் உரிக்குது, அந்த சூரிய ஒளியை நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செய்யக்கூடாதுன்னா அதை வேண்டுமென்றே மறைக்கக்கூடாது. சூரிய ஒளி என்பது அனைவருக்கும் பொதுவானது. அது ஒரு வீட்டை கட்டியோ ஒரு மரத்தை வளர்த்தோ நமக்கு வந்து வராமல் பாதிப்பு அப்படின்னா அது என்னுடைய உரிமையை பாதிப்பதாக இருக்கும். அதே போல தான் காற்று, அதே போல தான் நிலம், எல்லாம் அப்படி தான். எல்லாமே இறைவன் படைப்பில் அனைத்து ஜீவராசிகள் வாழ்வதற்கு பொதுவாக படைக்கப்பட்ட ஒன்று. என்னைக்கு மனுஷன் வந்து அதை ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பித்தானோ காற்று என்னோடது, நிலம் என்னோடது, வயல் என்னோடது இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உரிமை கொண்டாடி மனிதர்களாக பகைக்க ஆரம்பித்து வெட்டு குத்து கொலை வரைக்கும் இன்றைக்கி என்ன இது அப்படின்னு பார்த்திங்கன்னா மோசமான நிலை ஆயிடுது. ஆகவே ஒரு வழித்தடத்தை ஒருவர்கள் மறிக்கிறார்கள் என்றால், அதுவும் நீர் வழித்தடத்தை மறிக்கிறார்கள் என்றால் அது பெரிய ஆபத்தானது. அப்படி மறிக்கக்கூடாது. அதை மீட்பதற்கு அரசாங்க நீர் வழித்தடத்தை ஒருத்தர் ஆக்கிரமிப்பு செய்திருந்தால் அதை அரசு அலுவலரோட கவனத்திற்கு கொண்டு போய் நம்ம பெட்டிஷன் வச்சு மீட்பதற்கான வழியை செய்யலாம். இல்லை ஒரு தனிநபர் காலங்காலமாக
அந்த நீர்வழியை வெட்டு போட்டு திடீர் அம்பு பட்ட இடம் நான் அடைப்பேன் அப்படின்னு வந்தால் அவர் நிச்சயமாக அந்த பக்கம் பாதிக்க நபர்களுக்கு வேறு மாற்று வழி கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு நிச்சயமாக அவர் செய்ய வேண்டும். அந்த வசதி உரிமை மறுக்கப்படும் போது அந்த வசதி உரிமை கேட்டு பெறுவதற்கு அந்த சைட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உரிமை உண்டு. அதை நீதிமன்றத்துக்கு போய் நம்ம என்ன செய்யணும்னா அது சரி பட்டா நிலத்தில் பிரச்சனை என்றால் நாம் நீதிமன்றம் உரிமை கேட்டு உரிமை நீதிமன்றம் போக வேண்டும். அதே சமயத்தில் அரசாங்க நிலத்தை ஒருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ணாலும் அரசுக்கிட்ட போய் கோரிக்கை வச்சு அரசை மீட்டு தர சொல்ல வேண்டும். இந்த 2 விதங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நிச்சயமாக நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மீட்கிறதுக்கான வழியை செய்யுங்க. இல்லை நீங்கள் யாருடைய வழித்தடத்தை அடைச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து கருணையோடு அந்த வழித்தடங்களை திறந்து விடுங்க. 4 பேர் நல்லா இருக்கட்டும், நமக்கு தீமை செய்தாலும் அவருக்கு நன்மையே செய்வோம் அப்படின்னு நம்முடைய பாட்டனார் வள்ளுவர் நம்மளுக்கு சொல்லி வைத்திருக்கார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான நன்னயம் செய்து விட்டார். இந்த மாதிரி குரல்லாம் நம்ம தமிழர்கள் வந்து கேட்கணும். கேட்டு அதை ஒரு உள்ளத்தில் வச்சு நம்மளால யாருக்கும் எந்த தீங்கும் நடக்கக்கூடாதுடா, நம்ம வாழ்க்கொண்டு நம்ம உண்டு வாழ்ந்தாலும் போதுங்கிற ஒரு மனப்பக்குவத்தோடு நீங்கள் வாழணும். எதிரிகள் அட்டாக் பண்ணணும், நம்ம கூட இருக்க நல்லா இருக்கக்கூடாது, இந்த மனநிலையெல்லாம் நீங்கள் விட்டுட்டு நம்மளை சார்ந்தவர்கள் எல்லோருமே நல்லா இருக்கணுங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு நம்ம வருவோம். ஸோ நிச்சயமாக நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் இறைவனுடைய கரத்தில் இருக்குது. திடீர்னு ஒரு பூமி அதிர்ச்சிகள், ஒரு பேரழிவுகள், ஒரு இயற்கை சீற்றங்கள் வந்தால் எல்லாம் புதைஞ்சு போயிடும். ஒன்றுமே இருக்காது நம்மக்கிட்ட, எல்லாமே முடிஞ்சிடும் கதை. ஸோ அதனால் உறவுகள் நீங்கள் இதெல்லாம் கவனத்தில் வச்சு வழியை பிளாக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வழியை திறந்து விடுங்க. இல்லை வழியே விடமாட்டுறாங்க, நாங்கள் எவ்வளோ தான் போராடணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் போராடி உங்களோட உரிமைகளை நீங்கள் கேளுங்கள் என்ற ஒரு தகவலை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு ஒரு பெட்டிஷன் மாடல் வேணும்னா கூட, அந்த 540 பெட்டிஷன் மாடல் வேணும்னா கூட இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உறவுகளை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலான உங்களுடைய தகவல்களை, இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களையும் இந்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. மீண்டும் நல்ல தகவலோடு வேறு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.